வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 138 மயக்கும் பேச்சுகள் என்பது தலைப்பு. தெளிவற்ற மக்களிடம் சுயநலத்தோர் தேச மத ஜாதி இன வெறியையூட்டி தெரிந்தாற்போல் நடித்து புகழ் பொருளை சேர்க்கும் திறமையும் இந்நாளில் ஒரு கலையாய்ப் போச்சு. தெளிவற்றார் உணர்ச்சிவயமாகிவிட்டால் சிந்திக்கும் ஆற்றல் அவர்க்கு உயர்வதேது? தெரிந்தோர்கள் விளக்கிடினும் கூர்ந்து நோக்கும் திறமையோ பொறுமையோ அவர்கட்கு ஏது? அருட்தந்தை இந்த அரசியல் தலைவர்கள் என்று சொல்வதற்கு கூட நான் வரவில்லை. அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்க. மக்களது அறிவு நிலை உயராத தெளிவில்லாமல் இருக்கும் அந்த மக்களிடம் இவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற சுயநலத்தால் வெறி ஊட்டுகிறார்கள். ஜாதி, மதம், தேசம், இனம் இந்த பெயரால் அவர்களுக்கு வெறியூட்டி இவர்கள் ஏதோ அவர்களை காப்பாற்ற வந்தவர்கள் போல் நடித்து தாங்கள் மேலும் மேலும் பொருளையும் புகழையும் சேர்த்து கொண்டே போகிறார்கள். இது இன்று ஒரு கலையாகவே பார்க்கப்படுகிறது. அறிவின் தெளிவு அற்றவர்கள் உணர்ச்சி வயப்பட்டால் நிலைமை என்னவாகும்? அவர்களுக்கு ஏற்கனவே அறிவின் தெளிவு இல்லை. இப்பொழுது உணர்ச்சி வயமாகி நிற்கிறார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் அல்லது ஜாதியின் அடிப்படையில். இந்த நிலையில் அவர்களது சிந்திக்கும் ஆற்றல் எப்படி உயரும்? இவர்கள் செய்வது சரியான விஷயம் அல்ல, இவர்கள் செல்லுகின்ற பாதையும் சரியில்லை என்பதை அறிவில் உயர்ந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் விளக்கிச் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளும் ஆற்றலோ அதை கூர்ந்து நோக்கக்கூடிய திறமையோ பொறுமையோ அவர்களுக்கு ஏது? அவர்களுக்கு பொறுமையும் திறமையும் இல்லாததால் தான் இவர்கள் மயக்கும் பேச்சுக்கள் மூலம் அவர்களை உணர்ச்சிவயமாக்கி தாங்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.